ஒரு அழகான மலை கிராமம். அந்த கிராமத்துல நிறைய குரங்குகள் இருந்தது. அந்த குரங்குகள் மக்களோட மக்களா கலந்து அது பாட்டு விளையாடிட்டு இருக்கோம். ஜனங்க யாரும் அதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பெரிய கண்டெய்னர் ட்ரக் வந்து அந்த கிராமத்துக்கு முன்னாடி நின்னுச்சு. அதுல இருந்து ஒரு ஓனரும் அவரோட ஒர்க்கர் 2 பேரும் கீழே இறங்கினாங்க. அவங்க கிராம மக்களை சந்திச்சு மெடிக்கல் கம்பெனிஸோட ஆராய்ச்சிக்காக நிறைய குரங்குகள் தேவைப்படுது, இந்த கிராமத்துல நிறைய குரங்குகள் இருக்குன்னு கேள்விப்பட்டோம், அதனால நாங்க வந்திருக்கிறோம். குரங்குகளை பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு ஒரு குரங்குக்கு 100 ரூபான்னு நாங்க கொடுக்கறோம். உடனே மக்கள் எல்லாரும் கையில கிடைச்ச குரங்குகளை எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்து ஒரு குரங்குக்கு 100 ரூபான்னு வாங்கிக்கிட்டாங்க. இப்போ ஊருக்குள்ள குரங்கே இல்ல, இருக்கிற கொஞ்ச நெஞ்ச குரங்கும் காட்டுக்குள்ள ஓடி போச்சு. மறுபடியும் அந்த ஓனரும் ஒர்க்கரும் வந்து இப்போ ஒரு குரங்குக்கு நாங்க 500 ரூபாய் கொடுக்கறோம், எடுத்துட்டு வந்து கொடுத்து காசை வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க. மக்கள்லாம் காட்டுக்குள்ள போயிட்டு குரங்க தேடி பிடிச்சி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. இப்ப குரங்கோட எண்ணிக்கை ரொம்ப குறைவா தான் இருந்தது. அவங்க கொடுத்தது ஒரு குரங்குக்கு 500 ரூபான்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு அந்த ஒர்க்கரும் ஓனரும் மறுபடியும் வந்து இப்போ ஒரு குரங்குக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுக்கறோம்னாங்க. இப்போ காட்டுக்குள்ளேயும் குரங்கு இல்ல, ஊருக்குள்ளேயும் குரங்கு இல்ல. ஜனங்க குரங்க தேடி அலைய ஆரம்பிச்சாங்க. கிடைச்ச 1-2 குரங்க எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு 1000 ரூபாய் வாங்கிக்கிட்டாங்க. மறுபடியும் ஊருக்குள்ள ஒரு வாரம் அமைதியா இருந்தது. இப்போ ஓனரும் ஒர்க்கரும் வந்து ஒரு குரங்குக்கு 5000 ரூபாய் கொடுக்கறோம், பிடிச்சிட்டு வாங்கினாங்க. மக்கள்லாம் தேடி பார்த்துட்டு அமைதி ஆயிட்டாங்க. ஊருக்குள்ளேயும் குரங்கு இல்ல, காட்டுக்குள்ளேயும் குரங்கு இல்ல, எந்த இடத்துலயுமே குரங்கு இல்ல. இந்த நேரத்துல அந்த ஓனரு கார்ல கிளம்பி வெளியே போயிட்டாரு. இத மக்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. மறுநாள் அந்த ஓனர் கூட இருந்த ஒர்க்கர் கண்டெய்னர் எடுத்துட்டு வந்தாரு. அவர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டாரு. என்னோட முதலாளிக்கு இது வரைக்கும் எத்தனை குரங்கு பிடிச்சிருக்குன்ற கணக்கே தெரியாது. அவர் இப்ப ஊருக்குள்ள இல்ல, எங்கிட்ட இது வரைக்கும் பிடிச்ச எல்லா குரங்கும் இந்த கண்டெய்னர்ல இருக்குது. எங்கிட்ட இருந்து 2000 ரூபாய் கொடுத்து இந்த குரங்குகளை வாங்கிக்கோங்க. என்னோட முதலாளி வந்த உடனே அவர்கிட்ட ஒரு குரங்கை கொடுத்து 5000 ரூபாய் வாங்கிக்கோங்க. ஒரு குரங்குக்கு உங்களுக்கு 3000 ரூபாய் லாபம்னாரு. மக்கள்லாம் யோசிச்சாங்க, ஒரு வாரத்துல ஒரு குரங்குக்கு 3000 ரூபாய்ன்றது ஒரு பெரிய அமௌண்ட் ஆச்சுன்ட்டு எல்லாரும் அவங்க கையில இருந்த காசை கொடுத்து அந்த அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து குரங்க வாங்கிக்கிட்டாங்க. மொத்த பேரும் குரங்க வாங்கின உடனே அந்த அசிஸ்டன்ட் இந்த குரங்கு எங்கிட்ட இருந்தா வந்துச்சுன்னு என்னோட ஓனர் கிட்ட சொல்லாதீங்கன்ட்டு கிளம்பி போயிட்டாரு. மறுநாள்ல இருந்து மக்கள் எல்லாரும் அந்த குரங்குகளை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஓனர் வருவார்னு. கடைசி வரைக்கும் அந்த ஓனரும் வரல, அசிஸ்டன்ட்டும் வரல. இவங்க பிடிச்ச குரங்குகளை அதிக விலை கொடுத்து திருப்பி வாங்கி ஏமாந்தது தான் மிச்சம். கடைசியில ஊருக்குள்ள நிஜ குரங்குகளும் பணத்தாசையால குரங்குகளா மாறி போன மக்களும் மட்டும்தான் இருந்தாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.